எல்லாருக்கும் வணக்கம். மார்ச் 2க்கான கரண்ட் அஃபேர்ஸை பார்ப்போம். உள்நாட்டிலே தயாரிக்கப்பட்ட கல்வாரி நீர்மூழ்கி கப்பலிருந்து ஏவுகணை எதிர்ப்பு சோதனை செஞ்சுருக்காங்க. ஸோ இது எங்கே செஞ்சாங்கன்னா ஒரிசா மாநிலத்தில் உள்ள வீடர் தீவு, அந்த தீவுக்கு தான் அப்துல் கலாம் பேர் சூட்டியிருக்காங்க. ஸோ அப்துல் கலாம் தீவில் இந்த சோதனை செய்யப்பட்டது. அடுத்தது, சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்பெசிஃபைடு பேங்க் நோட்ஸ் ஆக்ட் 2017 கொண்டு வர போகிறாங்க. ஸோ அதன்படி செல்லாதுன்னு சென்ட்ரல் கவர்மெண்ட் அறிவித்த 500 ரூபாய் மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகளை வைத்திருப்பதும் பரிமாற்றம் செய்வதும் ஒரு கிரிமினல் குற்றமாக கருதப்படும். அடுத்தது, ஏஏடின்னு சொல்லுவாங்க, சூப்பர்சோனிக் அட்வான்ஸ் ஏரியா டிஃபென்ஸ். ஸோ அது அப்படிங்கிற உள்நாட்டிலே தயாரிக்கப்பட்ட ஏவுகணை ஒரிசாவில் இருக்க வீடர் தீவில் சோதனை செஞ்சுருக்காங்க. அடுத்தது, நகர நிர்வாகம் பற்றிய ஆய்வில் திருவனந்தபுரம் ஃபஸ்ட் இடத்தை பிடிச்சிருக்கு. செகண்ட் பாட்னா. இந்திய வானிலை ஆராய்ச்சி மையம் நியூ டெல்லியில் இருக்குது. ஸோ அது 2017 அபோவ் நார்மல், அதாவது சராசரியை விட அதிகமாக வெப்பம் காணப்படும் சொல்லியிருக்காங்க நம்ம இந்த 2017ஆம் ஆண்டில். ஐசிஐசிஐ பேங்க், HDFC பேங்க் போன்ற சில வங்கிகள் 4 முறைக்கு மேலே ஒரு மாதத்தில் பணப்பரிமாற்றம் செய்தால் ரூபாய் 150 வரை வரியாக செலுத்த வேண்டியிருக்கும் என்று சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த நடைமுறை இன்று முதல் அமலுக்கு வருகிறது. ஸ்வத் சக்தி சாஃப்டாங்கிற ஸ்கீம் ஹரியானாவில் ஆரம்பிச்சிருக்காங்க. அது நாடு முழுவதும் ஏற்படுத்தப்படும். அதன்படி அங்கன்வாடி ஊழியர்கள், மகளிர் சுய உதவி குழுக்கள் போன்றவர்களை இந்த ஸ்வத், அதாவது தூய்மைப்படுத்தும் பணியில் ஈடுபடுத்துவது தான் இதோட நோக்கம். மார்ச் 1 வேர்ல்டு சிவில் டிஃபென்ஸ் டே, அதாவது நேற்று கொண்டாடினது. ரிலையன்ஸ் ஜெனரல் இன்சூரன்ஸ் நிறுவனமும் கத்தோலிக் சிரியன் பேங்கும் ஒரு டைப் ஏற்படுத்தியிருக்காங்க. ஸோ முன்னாள் இந்திய வீரர் சங்கர் பஷ்னோ அவர் இன்டர்நேஷ்னல் மேட்ச் ரெஃபரியாக தேர்வாயிருக்கார். ஜேஎஸ் தீபக் அவர் இந்தியா சார்பாக WTO, அதாவது வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன் ஜெனீவாவில் இருக்குது, அதோட தூதராக நியமனம் செய்யப்பட்டுள்ளார். அவர் ஜூன் 1, 2017 முதல் தன் பணியை தொடங்குவார். மார்ச் 31க்குள் அனைத்து வங்கிகளும் மொபைல் பேங்கிங் ஃபெசிலிட்டியை தர வேண்டும் என்று சென்ட்ரல் கவர்மெண்ட் கேட்டிருக்காங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் 4000 பிஜி சீட்ஸ் உருவாக்கியிருக்காங்க. எங்கன்னா ஹாஸ்பிட்டல் அண்ட் மெடிக்கல் காலேஜில். விராட் கோலிக்கு பாலி உம்ரிக்கர் அவார்டும், அஸ்வினுக்கு தீபக் சரஜய் அவார்டும் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. BEML, அதாவது பாரத் எர்த் மூவிங் லிமிடெட், அவங்க கனடாவில் சோலார் ரூப்பிங் ப்ராஜெக்டை ஏற்படுத்தியிருக்காங்க. ஸோ இதுவரை பொறுமையாக கேட்டதுக்கு நன்றி. தயவுசெய்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு சந்திப்போம். எல்லாருக்கும் வணக்கம். மார்ச் 2க்கான கரண்ட் அஃபேர்ஸை பார்ப்போம். உள்நாட்டிலே தயாரிக்கப்பட்ட கல்வாரி நீர்மூழ்கி கப்பலிருந்து ஏவுகணை எதிர்ப்பு சோதனை செஞ்சுருக்காங்க. ஸோ இது எங்கே செஞ்சாங்கன்னா ஒரிசா மாநிலத்தில் உள்ள வீடர் தீவு, அந்த தீவுக்கு தான் அப்துல் கலாம் பேர் சூட்டியிருக்காங்க. ஸோ அப்துல் கலாம் தீவில் இந்த சோதனை செய்யப்பட்டது. அடுத்தது, சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்பெசிஃபைடு பேங்க் நோட்ஸ் ஆக்ட் 2017 கொண்டு வர போகிறாங்க. ஸோ அதன்படி செல்லாதுன்னு சென்ட்ரல் கவர்மெண்ட் அறிவித்த 500 ரூபாய் மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகளை வைத்திருப்பதும் பரிமாற்றம் செய்வதும் ஒரு கிரிமினல் குற்றமாக கருதப்படும். அடுத்தது, ஏஏடின்னு சொல்லுவாங்க, சூப்பர்சோனிக் அட்வான்ஸ் ஏரியா டிஃபென்ஸ். ஸோ அது அப்படிங்கிற உள்நாட்டிலே தயாரிக்கப்பட்ட ஏவுகணை ஒரிசாவில் இருக்க வீடர் தீவில் சோதனை செஞ்சுருக்காங்க.
அடுத்தது நகர நிர்வாகம் பற்றிய ஆய்வில் வந்து திருவனந்தபுரம் வந்து ஃபர்ஸ்ட் இடத்தை பிடிச்சிருக்கு. செகண்ட் வந்து பாட்னா. இந்திய வானிலை ஆராய்ச்சி மையம் நியூ டெல்லியில் இருக்குது. ஸோ அது வந்து 2017 வந்து அபோவ் நார்மல், அதாவது சராசரியை விட அதிகமாக வெப்பம் காணப்படும் சொல்லியிருக்காங்க நம்ம இந்த 2017ஆம் ஆண்டில். ஐசிஐசிஐ பேங்க், ஹெச்டிஎஃப்சி பேங்க் போன்ற சில வங்கிகள் வந்து 4 முறைக்கு மேலே ஒரு மாதத்தில் பணப்பரிமாற்றம் செய்தால் ரூபாய் 150 வரை வரியாக செலுத்த வேண்டியிருக்கும் என்று சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த நடைமுறை வந்து இன்று முதல் அமலுக்கு வருகிறது. ஸ்வத் சக்தி சாஃப்டாங்கிற ஸ்கீம் வந்து ஹரியானாவில் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. அது வந்து நாடு முழுவதும் ஏற்படுத்தப்படும். அதன்படி அங்கன்வாடி ஊழியர்கள், மகளிர் சுய ஊதிய குழுக்கள் போன்றவர்களை இந்த ஸ்வத், அதாவது தூய்மைப்படுத்தும் பணியில் வந்து ஈடுபடுத்துவது தான் இதோட நோக்கம்.